வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இரு மருமகள்கள். கதைக்குள்ள போலாமா? நெய்யில் முந்திரியை தாளித்து சூடான பொங்கலில் கொட்டினாள் ராதா. பொங்கலின் மனம் கம்மன வீசியது. அதை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு, டிஃபன் ரெடி, எல்லாரும் வரலாம் என்று குரல் கொடுத்தாள். தோ வந்துட்டம்மா என்று பேப்பரை மடித்து வைத்துவிட்டு கடகடவென வாசம் பிடித்து கொண்டே வந்து அமர்ந்தார் பிரகாசம். அவரது அருகில் அகிலாவும் சிரித்து கொண்டே வந்து அமர்ந்தாள். ஆபீஸிற்கு தயாராகி டையை கட்டி கொண்டு குமாரும் வந்து அமர்ந்தான். அம்மா, நானும் வந்துட்டேன் என்று ராதாவின் மகன் அருண்குட்டியும் வந்து அமர்ந்தான். அனைவருக்கும் சிரித்து கொண்டே தட்டை வைத்து சூடான பொங்கல் சட்னியும் மெதுவடையும் பரிமாறினாள் ராதா. அண்ணி, நானும் வந்துட்டேன் என்று மாடியில் இருந்து அவசர அவசரமாக ஓடி வந்தான் கௌதம். ஏய், பார்த்து வாடா, என்ன அவசரம் என்று சிரித்தான் குமார். என்னை விட்டுட்டு நீங்கள்லாம் சாப்பிட்டு எழுந்துட்டா உங்க கூட சாப்பிட்டாதான் எனக்கு இறங்குமே என்று அவசரமாக ஓடி வந்து அருண் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டான். அண்ணி, என்ன டிஃபன் என்று அவன் கேட்க, பொங்கல்பா என்று அவனுக்கும் தட்டு வைத்து பரிமாறினாள் ராதா. எங்கடா பிரியங்காவை காணோம், நீ மட்டும் வந்திருக்க என்று அகிலா கேட்டதும், அவ இப்பதாம்மா மேக்கப் போட்டுட்டு இருக்கா, அவளுக்காக நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, அதுதான் வந்துட்டேன் என்று சாப்பிட ஆரம்பித்தான். கௌதம், அவ சின்ன பொண்ணுடா, அதுவும் இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா வந்திருக்கா. நேத்து நேரம் அவங்க வீட்டுல இருந்துட்டு இப்ப புதுசா இந்த இடத்துல இருக்கும் போது அவளுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருக்கும். அவ இங்க எல்லார்கிட்டயும் சகஜமா பழகிற வரைக்கும் நீதான் அவளுக்கு கூட இருக்கணும். இப்படி நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போகக்கூடாது. அவளை கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்று நிதானமாக கேட்டார் பிரகாசம். சாரிப்பா, அவ வர லேட் ஆகும் போல தெரிஞ்சுது, அதுதான் நான் வந்துட்டேன். நாளையிலிருந்து அவளை கூட இருந்து கூட்டிட்டு வரம்பா என்றான். இதற்குள் மாடியில் இருந்து இறங்கி வந்தாள் பிரியங்கா. அவளது விலை உயர்ந்த உடைகளும் முகத்தில் இருந்த மேக்கப்பையும் பார்த்து சற்று நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்த ராதா, வா பிரியங்கா, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் என்று அவளை சிரித்த முகத்துடன் அழைத்தாள். பிரியங்காவும் சிரித்து கொண்டே வந்து கௌதம் அருகில் அமர்ந்தாள். சித்தப்பா, முந்திரி எல்லாம் வந்தா எனக்கு தான் கொடுக்கணும் என்று அருண் தனது சித்தப்பாவிடம் கேட்க, அதுக்கு என்னடா, உங்க சித்தி தட்டில் இருக்கிறத சேர்த்தே எடுத்து கொடுக்குறேன் என்று சிரித்தான் கௌதம். இதை பார்த்து சிரித்து விட்டு, ஆமா பிரியங்கா, இங்க உனக்கு எல்லாம் சௌகரியமா இருக்காமா என்று கேட்டார் பிரகாசம். இருக்கும் அம்மா என்று அமைதியாக தலையை அட்டினாள். ஆமா, இந்த புடவை நல்லா இருக்கே, எங்க வாங்கின என்று அதை தொட்டு பார்த்தாள் அகிலா. இதெல்லாம் பெங்களூர்ல இருந்து எங்க அப்பா வர வச்சுது அத்தை. அப்படியா? ஆமா அத்தை, அங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பெரிய துணிக்கடை வச்சிட்டு இருக்காரு, அங்க இருந்துதான் எங்களுக்கு எப்பவும் துணிகளாம் வரும். ஓ, பரவாயில்லையே என்று தலையை ஆட்டினாள் அகிலா. பிரியங்கா, உங்க அக்காவோட சமையல தான் நாங்க இத்தனை நாளா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவளும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வா. அவ கைப்பக்குவம் பிரமாதமா இருக்கும். அதே போல நாளைக்கு நீயும் ராதா கூட சேர்ந்து சமையல் பண்ணுமா, உன்னோட கைப்பக்குவமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்றார் பிரகாசம் சிரித்து கொண்டு. அதுதானே, என் சின்ன மருமக சமையலோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் என்றாள் அகிலா. பிரியங்கா முகத்தில் சற்று கலவரம் தெரிந்தது. நானா சமையலா என்றாள் மெதுவாக தயங்க. மாமா, இப்ப என்ன மாமா, அவ இப்பதானே வந்திருக்கா, இன்னும் ஒரு வாரம் போகட்டும், அவ ஃப்ரீ ஆகட்டும், அப்புறமா கூட வந்து சமைக்கட்டுமே, அது வரை நானே பார்த்துக்கிறேன் என்றாள் ராதா. அதுதான்ப்பா, ராதா சொல்றதுதான் சரி. அவ கொஞ்ச நாள் இங்க ஃப்ரீயா இருக்கட்டும், எல்லார்கூடவும் நல்லா பழகட்டும், அப்புறமா அவ செய்யட்டுமே, வந்த உடனே எதுக்கு என்றான் குமார். ஓ அப்படியா, அப்ப சரிம்மா, நீ சொன்னாலும் சரியாதான் இருக்கும் என்றார் பிரகாசம். பிரியங்காவிற்கு அப்பாடா என்றானது. ஒரு வாரம் சென்றது. இந்த ஒரு வாரமாக பிரியங்கா வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் தனது அறையிலேயே பெரும்பாலும் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள். சாப்பிடும் நேரம் மட்டும் கீழே இறங்கி வந்து சாப்பிடுவது, பிறகு அனைவரிடமும் இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு மாடிக்கு சென்று விடுவாள். அங்கேயே அலங்காரங்கள் செய்து கொள்வதும் தோழிகளுடன் போனில் பேசுவதும், மாலை கௌதம் ஆபீஸில் இருந்து வந்தால் அவருடன் சேர்ந்து கொண்டு சினிமா, பீச் என ஊர் சுற்ற கிளம்பி விடுவதும் என தன் இஷ்டம் போல் இருந்தாள். வந்த புதிதில் அப்படித்தான் இருக்கும் என்று யாரும் அவளை எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் இருக்க அவளுக்கு இதுவே நன்கு பழகிவிட்டது. அவள் 2 நாட்கள் சென்றால் தானாக வந்து தன்னிடம் சகஜமாக பேசுவாள், வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்வாள் என்று எதிர்பார்த்த ராதாவிற்கு அவள் போக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்க, வீட்டு வேலைகளும் அனைத்தும் தனது ஒருத்தியே செய்வது மிகவும் அலுப்பாக இருந்தது.
அன்று இரவு தனது கணவனிடம் புலம்பி தீர்த்து விட்டாள். அன்னைக்கே அப்பா சொன்னாரு அவளவும் கூட வேலை செய்ய சொல்லி, நீ தான் அதெல்லாம் வேண்டாம் நானே செய்யறேன்னு சொன்னேன். அப்படியே இப்படி புலம்புற, நீ எப்பவும் செய்யற வேலை தானே என்றான் குமார். அதுக்கு இல்லைங்க, வந்த புதுசுல பாவம் சின்ன பொண்ணு என்ன செய்வா, ஒரு வாரம் போனா அவளே வருவான்னு பார்த்தேன். அதுக்குள்ள என்கிட்ட சகஜமா பேச செய்யணும் இருந்தா அப்படியே அவ கூட சேர்ந்து வேலையை ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா அவ என்னடான்னா கௌதம் வேலைக்கு போனதும் ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன்றா, சாப்பிடதான் வரா. மற்ற நேரத்துல எல்லாம் மேக்கப் போட்டுக்கவும் அவ ஃப்ரெண்டு கூட போன்ல பேசுவோம் தான் அவளுக்கு சரியா இருக்கு. அவளா இறங்கி வந்து என்ன எதுன்னு பேசினா தானே நானும் அவளுக்கு எதனா வேலை சொல்ல முடியும். அதுவும் இல்லாம இந்த கல்யாண வேலையெல்லாம் தனியா செஞ்சதுல எனக்கும் இப்ப கொஞ்சம் முடியாம போகுதுங்க. இடுப்பு வலி அடிக்கடி வருது. அப்படியா, சரிம்மா. ஆனா இப்ப என்ன செய்யறது? சரி ஒண்ணு செய், அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு அவளை கீழே வந்து உன் கூட சமைக்க சொல்லு. அப்புறம் போக போக பழகிடும். இப்ப நீயா சொன்னா எதனாவ தப்பா கூட எடுத்துக்கலாம். அம்மா சொல்லிட்ட எந்த பிரச்சனையும் வராது என்று கூறிவிட்டு ஆபீஸிற்கு புறப்பட்டான். ராதாவிற்கும் அதுதான் சரி எனப்பட்டது. அன்று காலை கௌதம் ஆபீஸிற்கு புறப்பட்டதும் பிரியங்கா தனது தோழியிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். என்னடி பிரியங்கா, தினமும் என் கூட பேசும்போது நல்லா கலகலப்பா பேசுவ, இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா பேசுற. அங்க உங்க வீட்டுல எதனா பிரச்சனையா என்றாள் அவளது தோழி வளர்மதி. அது ஒண்ணு இல்ல வளரு, நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆகுது இல்ல, என்னை எங்க சமைக்க கூப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்குடி என்று சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினாள். ஏண்டி, அது என்ன ஒரு வாரம் கழிச்சு சமைக்க கூப்பிடுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லடி, நான் இங்க வந்த நாளே எங்க மாமனாரு என்ன நாளையில இருந்து நீ அக்கா கூட சேர்ந்து சமையல் செய்யுமான்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராதா அதெல்லாம் வேண்டாம், அவ இப்பதானே வந்தா, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நானே சமைச்சிடுறேன், அப்புறமா கூட வந்து செய்யட்டும்னு சொன்னா. அதுக்கு எங்க மூத்தாரும் ஆமா அதுதான் சரி, அதுக்குள்ள பிரியங்காவும் எல்லார்கிட்டயும் நல்லா பழகிட்டா இங்க சகஜமாயிடுவா, அப்புறம் கூட வீட்டுல 2 பேரும் வேலையை ஷேர் பண்ணி செய்யட்டும்னு சொன்னாரு. எனக்கும் அப்பாடான்னு ஆச்சு. ஒரு வாரம் ஃப்ரீயா இருந்தேன். எங்க கீழே போய் இவங்க கிட்ட பேசினா ஒரு வாரம் கழிச்சு என்னை வீட்டுல வேலை செய்ய கூப்பிடுவாங்களோன்னு பயமா இருந்தது. அதுக்குதான் சாப்பிட மட்டும்தான் கீழே போறதுன்னு இருந்தேன். மற்றபடி அவர் வர்ற வரைக்கும் கீழே போகாம இருந்தேன். அந்த சின்ன பையன் வந்தாலும் துரத்தி விட்டுடுவேன். ஆனா இப்போ ஒரு வாரம் ஆகிடுச்சு, எங்க என்ன சமைக்க எதனா கூப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்குடி. அதுதானே சங்கதி, அது ஒண்ணு பெரிய பிரச்சனைலாம் இல்லடி. எதனா சாக்கு வச்சுக்கிட்டு நைஸா பேசி அந்த ராதாவையும் சமைக்க வச்சுடு. இத்தனை நாள் அவ தானே செஞ்சா, இப்பவும் செய்யட்டுமே. அது சரிதான், ஆனா என்ன நைஸ் பண்றது, யாரு நைஸ் பண்றது? அந்த ராதா கிட்ட எல்லாம் நான் போய் வழிஞ்சிட்டு இருக்க மாட்டேன். அவங்க வீட்டுக்காரு சாதாரண சேல்ஸ்மேன் தான், எங்க வீட்டுக்காரு இன்ஜினியரா இருக்காரு. எங்க மூத்தாரை விட இவர் தான் வீட்டுக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது அவரோட பொண்டாட்டி தான் வேலை செய்யணும், நான் எதுக்கு செய்யணும்? இதுக்காக நான் அந்த ராதா கிட்ட பணிஞ்சு போகணுமா? எங்க வீட்டுல எங்க அம்மா என்னை ஒரு வேலை கூட செய்ய விட்டதில்லை, என்னை அப்படி செல்லமா வளர்த்தாங்க. இப்ப வந்து நான் இங்க சமைக்கணுமா? எனக்கு பிடிக்கவே இல்லடி. அதுக்காக அந்த ராதா கிட்ட பணிஞ்சு போகவும் என்னால முடியாது. உன்னை யாரடி அவகிட்ட பணிஞ்சு போக சொன்னது? உங்க மாமியாரை தான் நைஸ் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கன்னு சொல்றேன். அப்படியா, அது எப்படி? இந்த பாரு, உங்க மாமியாருக்கு என்ன வீக்னஸ்ன்னு பாரு, அதை வச்சு மடக்கிடு. அப்புறம் அவங்க பேச்சதான் கேட்பாங்க. அப்புறம் என்னடி, அந்த ராதாவை வந்து உன்கிட்ட வேலை சொன்னாலும் அவங்க உன்னை செய்ய விட மாட்டாங்க என்று சிரித்து கொண்டே போனை வைத்தாள் வளர்மதி. பிரியங்காவும் அதுதான் சரியான யோசனை என்று சிரித்து கொண்டே போனை வைத்தாள். அன்று காலை டிஃபனை சாப்பிட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அகிலாவும் பிரகாசமும். ஏமா, பிபி மாத்திரை சுகர் மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டியா என்று பிரகாசம் கேட்க, இப்பதாங்க போட்டுக்கிட்டேன், இந்த கால் வலி வேற உயிரை வாங்குது. இந்த வாட்டி செக்கப்புக்கு போகும்போது அந்த டாக்டர் கிட்ட இதுக்கு எதனா மருந்து இருந்தா கேட்டு வாங்கி வரணும் என்று கூறிக்கொண்டே காலில் பெயின் ரிலீஃபை தடவி கொண்டிருந்தாள். ஆமா, அந்த டாக்டர் அப்பவே சொன்னாரு தினமும் வாக்கிங் போகணும்னு. நீ எங்க வர? சாப்பாடாவது கொஞ்சமா சாப்பிட்டா பரவாயில்ல, உன் மருமக நல்லா வேளா வேலைக்கு ருசியா சமைச்சு போட்டு உன் நாக்க வளர்த்து வச்சுட்டா. நீயும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கி தூங்கி உடம்பு ஏத்திக்கிட்ட. வீட்டுல வேற எதனா வேலை செய்யறியா? அதுவும் இல்ல. அந்த வேலையும் நீ தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ள ராதாவே செஞ்சிடறா. பின்ன முட்டி வலி வராம என்ன ஆகும் என்று கூறிக்கொண்டே பேப்பரை எடுத்து விரித்தார் பிரகாசம்.
ஆமா, போங்க. உங்களுக்கு என்னைய கலாட்டா பண்ணலன்னா பொழுதே போகாதே. நானே அவதிப்பட்டுட்டு இருக்கிறேன், நீங்க வேற என்று காலை தடவி கொண்டிருந்தாள். அத்தை என்று அழைத்து கொண்டு ராதா அங்கு வர, என்னம்மா ராதா, குழந்தைய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டியா என்று கேட்டாள் அகிலா. ஆ, ஏத்தி விட்டுட்டேன் அத்தை. சரிம்மா, உள்ள போய் நீ சமையல் வேலையை ஆரம்பி, நான் போய் அப்படி கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று எழுந்து கொண்டாள். அத்தை, அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்றாள் ராதா தயங்கி கொண்டு. என்னம்மா, என்ன சொல்லு. இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேக்குறியா? ஓ இஷ்டம், எதனா செய், நீ எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் என்றாள். அதுக்கு இல்ல அத்தை என்று ராதா தயங்க. ஏய், பேசாம இரு அகிலா, குழந்தை என்னவோ சொல்ல வரா. என்னம்மா ராதா, என்ன சொல்லு என்றார் பிரகாசம். மாமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வீடெல்லாம் பெருக்கி மாப் போடணும். துணியெல்லாம் வர மிஷின்ல போட்டிருக்கேன், அதெல்லாம் மாடியில காய போடணும். வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால நம்ம பிரியங்கா இன்னைக்கு சமையல் வேலை பார்த்துக்கிட்டா நான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடுவேன் என்றாள். அட, அதுதானா? இதுக்கா இப்படி தயங்குற? இதை நீயே பிரியங்கா கிட்ட சொல்லி ஒத்தாசைக்கு கூப்பிட்டுக்க வேண்டியது தானே என்று சிரித்தார் பிரகாசம். அதுக்கு இல்ல மாமா, நான் போய் சொன்னா அவ எதனா தப்பா எடுத்துக்கலாம். அதனால பெரியவங்க அத்தை சொன்னா நல்லா இருக்கும். சரிம்மா, நான் அத்தையவே கூப்பிட்டு சொல்றேன், நீ போய் மாப்போடு. ஆமா ராதா, நானே பிரியங்கா கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன், நீ போய் மற்ற வேலையை பாரு என்றாள் அகிலா. சரியத்த என்றவள் உள்ளே செல்ல, இதையெல்லாம் மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த பிரியங்கா மனதில் ஏதோ ஒரு திட்டத்தோடு கீழே இறங்கி வந்தாள். அவளை பார்த்த பிரகாசமும் அகிலாவும் முகமலர்ந்தனர். வாமா, உனக்கு ஆயுசு 100, உன்னை பத்தி தான் நாங்க இப்ப பேசிட்டு இருந்தோம் என்றாள் அகிலா. அப்படியா அத்த, என்ன ஒரு கோயின்சிடென்ட், நானும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே வந்தேன் என்றாள் உற்சாகமாக. அப்படியா, என்னை பத்தி என்னமா நினைச்சிட்டு வந்த என்று ஆவலாக கேட்டாள் அகிலா. ஒன்னும் இல்லத்த, நேத்து என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு அவங்க வீட்டுக்கிட்ட புதுசா ஒரு புடவை கடை திறந்துருக்காங்க, அங்க விதவிதமா நிறைய புடவைங்கள்லாம் இருக்கு, வரியான்னு கூப்பிட்டா. அன்னைக்கு நீங்களும் நான் கட்டியிருந்த புடவைய பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க இல்ல? ஆமாம்மா, நீ கட்டுறது எல்லாமே நல்லா இருக்கு, அதுக்கு தான் சொன்னேன். ஆ, அப்படிப்பட்ட புடவை தான் அங்க நிறைய இருக்கான், அதுக்கு தான் அவ என்னை வர சொன்னா. அப்படியே நான் உங்களையும் அங்க கூட்டிட்டு போலான்னு இருந்தேன், வரீங்களா அத்த? அதுக்கு என்ன, இப்பவே வரேன் என்று எழுந்து கொண்டாள் அகிலா. ஏய், கால் வலியா இருக்குன்னு சொன்ன என்று பிரகாசம் அவளை ஆச்சரியமாக பார்க்க. அதெல்லாம் பாத்துக்கலாங்க, நான் என்ன நடந்தா போறேன், நாம பிரியங்கா கூட வண்டியில போறேன் என்று பிரியங்காவை பார்த்து சிரித்தாள். ஆமா மாமா, நானே அத்தைய வண்டியில கூட்டிட்டு போறேன், கவலைப்படாதீங்க, நான் நல்லாவே வண்டி ஓட்டுவேன், அத்தைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று சிரித்தாள். பிரகாசமும் சிரித்து விட்டு, அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கிறதா ராதா சொன்னா, அதனால இன்னையும் அவ கூட ஒத்தாசியா இருப்பேன்னு நினைச்சேன் என்றவர் தயங்க. என்னத்த மாமா இப்படி சொல்றாரு? அந்த கடையில வர இன்னைக்கு முதல் நாள் ஆஃபர் போகுது, இன்னைக்கு போனாதான் நம்ம விலை கம்மியா புடவை எடுக்க முடியும், இல்லைன்னா விலைலாம் டபுளா இருக்கும், அதுதான் யோசிக்கிறேன் என்று தனது மாமியாரை பார்த்தாள் பிரியங்கா. அட நீ வேறம்மா, நாம போலாம் வா. அப்ப வீட்டு வேலை அதெல்லாம் நம்ம ராதாவே பார்த்துப்பா, நீ வா என்று திரும்பி அம்மாடி ராதா என்று அழைத்தாள். ரூமில் மாப்போட்டு கொண்டிருந்த ராதா கடகடவன அங்க ஓடி வர, என்னத்த கூப்பிட்டீங்களா என்று கேட்டாள். ஆமாம்மா, நானும் பிரியங்காவும் கடைக்கு போறோம், அதனால இன்னைக்கு நீயே சமைச்சிடுமா, அவளால வந்து சமைக்க முடியாது, லேட் ஆகிடும், அவளை எதிர்பார்க்காத, நீயே எல்லாம் பண்ணிடு என்று கூறிவிட்டு வாமா போலாம் என்று பிரியங்கா கையை பிடித்து கொண்டு புறப்பட்டாள். இருவரும் சென்றதும் ராதா அமைதியாக உள்ளே செல்ல அவளை பரிதாபத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் பிரகாசம். அன்று முழுவதும் தனது மருமகளுடன் கடைக்கு சென்று ஊர் சுற்றி விட்டு ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் என சாப்பிட்டு விட்டு புது புடவைகளை வாங்கி கொண்டு அழைத்து களைத்து போய் வீட்டிற்கு வந்தாள் அகிலா. இரவு முழுவதும் கால்வலி என்று அவள் தைலத்தை தேய்த்து கொண்டிருக்க அவளை பார்த்த பிரகாசம், என்னடி இது, காலிலிருந்து பாவம் அந்த பொண்ணை தனியா வேலை பார்க்க விட்டுட்டு 2 பேரும் ஊரை சுத்திட்டு வரீங்க, பாவம் அந்த பொண்ணை எல்லா வலியும் பார்த்துட்டு இடுப்பு வலியா இருக்குன்னு படுத்திருக்கா என்றார். அட என்னங்க, எங்களுக்கு மட்டும் கால் வலி இல்லையா, இன்னைக்கு எங்கெல்லாம் சுத்தணும் தெரியுமா, ஆனாலும் நம்ம பிரியங்கா நல்ல பொண்ணுங்க, என்னை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்தா, இது சாப்பிடுங்க அத்தை அது சாப்பிடுங்க அத்தைன்னு ஒரே தொந்தரவு, என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா, நீங்க கூட என்னை இந்த அளவு கவனிச்சிருப்பீங்களா
பாருங்க, நேத்து வந்த பொண்ணு, அவ என்ன தாங்கறா. சரி சரி, அவ தாங்கறது இருக்கட்டும். இன்னைக்கு நைட் ஆவது அவளை டிஃபன் செய்ய சொல்லு. பாவம், ராதாக்கு டயர்டா இருக்கும். அட நீங்க வேற, பிரியங்கா மட்டும் என்னவா என்னை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாள் புறா வண்டியை ஓட்டிட்டு வந்தாளே. வெயில் வேற, அவளுக்கு உடம்பு வலிக்காதா? சும்மா பின்னாடி உக்காந்து வந்த எனக்கே இடுப்பு வலி கால் வலியா இருக்கு. பாவம், குழந்தை அவ்வளவு தூரம் வண்டியை ஓட்டிட்டு வந்தா. அவளுக்கும் இடுப்பெல்லாம் விட்டு போயிருக்கும். ஆனா அவ எதுவுமே சொல்லல தெரியுமா? அதனால அவ ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. அப்ப நைட்டு டிஃபனு அதெல்லாம் ராதா பார்த்துப்பா, பேசாம இருங்க என்று கட்டிலில் படுத்து கொண்டாள். பிரகாசம் தலையில் அடித்துக் கொண்டு எழுந்து வெளியே சென்றார். கிச்சனில் ராதாவே முடியாமல் எழுந்து வந்து டிஃபனுக்கு ரெடி செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். அன்று இரவு அவள் இடுப்பு வலியால் மிகவும் அவதிப்பட்டு போக அவளுக்கு மருந்து தடவினான் குமார். நாளைக்கு நீ ரெஸ்ட் எடு ராதா, அவங்க 2 பேர்ல யாராவது சமைச்சிடுவாங்க. பாவம், நீ இந்த வலியோட எதுவும் செய்யாத என்றான். எங்கங்க, இன்னைக்கு அந்த கூத்து நடந்தது, இனி நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கு நம்பிக்கை இல்லை என்று திரும்பி அமைதியாக படுத்துக் கொண்டாள். அவளது நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட குமார் மெதுவாக வெளியே எழுந்து சென்று கௌதமை அழைத்து அனைத்தும் கூறினான். அப்படியா, அன்னைக்கு உடம்பு ரொம்ப முடியலையாண்ணா? பாவம், அவங்களே தான் எல்லா வேலையும் செய்யறாங்க, அதனால தான் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கோம்னா என்று பரிதாபப்பட்டான் கௌதம். ஆமாண்டா, அதுக்காக தான் சொல்றேன், நீயே கொஞ்சம் பிரியங்கா கிட்ட பக்குவமா சொல்லி அவளை கொஞ்சம் ஒத்தாசைக்கு செய்ய சொல்லு. இத்தனை நாள் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டா. ஆனா இப்ப வர வர அவளுக்கும் உடம்பு முடியாம போகுது. கல்யாண வேலையெல்லாம் கூட அவ தனியா எல்லாம் பார்த்தா இல்ல, அப்ப இருந்து கொஞ்சம் டல்லாகிட்டா. அதனால தான் சொல்றேன் என்றான் குமார். ஆமண்ணா, எனக்கும் புரியுது. அதனால என்னன்னா, இத சொல்ல நீ ஏன் தயங்குற? கவலைய விடு, நாளையில இருந்து நான் பிரியங்காவையும் அன்னைக்கு உதவிய வேலை பார்க்க சொல்றேன் என்றான் கௌதம். தனது அறைக்கு சென்று அவன் பிரியங்காவிடம் நடந்ததை கூறி ராதாக்கு நாளையிலிருந்து உதவுமாறு கூற சரி என்று தலையை ஆட்டினாள் பிரியங்கா. ஆனால் மனதில் அவள் வேறு ஏதோ திட்டம் போட்டு கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கௌதம் ஆபீஸிற்கு சென்றதும் தனது மாமியாருக்கு இன்று ஃபேஷியல் செய்து விடுகிறேன் என்று பிரியங்கா ரூமிற்கு அழைக்க அகிலாவும் ஆசியோடு அவளது அறைக்கு சென்றாள். மதியம் வரை அவளுக்கு முகத்தில் ஏதேதோ பூசி அவள் நேரத்தை கடத்த ராதாவும் அவள் வருவாள், வந்து தனக்கு உதவி செய்வாள் என்று எதிர்பார்த்து அவளை அனைத்து வேலைகளும் செய்து முடித்தாள். அன்று மதியமாக அகிலா மாடியில் இருந்து இறங்கி வர அவளது முகத்தை பார்த்து சற்று பதறி போனார் பிரகாசம். என்னடி இது, மூஞ்சி ஃபுல்லா ஏதோ பூசிட்டு பேய் போல வர என்றார். இதுவாங்க, இது நம்ம பிரியங்கா பண்ணது. பாருங்க, எவ்வளவு அழகா பண்ணிருக்கா. இப்ப நான் பார்க்க சின்ன பொண்ணா தெரியறேன்னு சொன்னாங்க. என்னை போட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட அனுப்புனா. அவங்க எல்லாம் எவ்வளவு பாராட்டினாங்க தெரியுமா? அந்த போட்டோவையே அப்படியே பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்க போறதா கூட சொன்னாங்க. ஏன், அவங்க வீட்டுல திருஷ்டி பொம்மைக்கு பதிலு உன் போட்டோவை மாட்டவா என்று எரிந்து விழுந்தார் பிரகாசம். ஆமா, உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு நாளாவது இப்படி என்ன பியூட்டி பார்லர் அங்க இங்கன்னு கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் செய்ய விட்டுருப்பீங்களா? நேத்து வந்தவ என் மேல பாசமா எனக்கு எல்லாம் பண்றா என்று சலித்து கொண்டாளா. ஆமா, வீட்டுல இருக்கிற உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இப்ப இதெல்லாம் பூசிட்டு போய் எங்கேயாவது நாடகத்துல நடிக்க போறியா? வீட்டு பொம்பளைக்கு அழகு வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறதுதான். ஆனா நீ என்னவோ பேய் போல மூஞ்சில கண்டதை பூசிட்டு சுத்துற, அதுவும் இந்த வயசுல. பாவம் அந்த ராதா பொண்ணு இப்பெல்லாம் என்னவோ தெரியல, உடம்பு முடியாம அவதிப்படுது. அதுக்கு ஒத்தாசியா அந்த பிரியங்காவை எதனா செய்ய சொல்றியா? அதை விட்டுட்டு நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுற என்று சலித்து கொண்டார். அவ ஏன் செய்யணும்? இத்தனை நாள் அவளா செஞ்சா? போங்க பேசாம. அவ ஒன்னும் சும்மாலாம் இல்ல, அவளும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. எது இந்த மாதிரி வேலையா என்று அவள் முகத்தை காண்பித்தார். ஆமா, இதுவும் வேலை தானே என்று எழுந்து உள்ளே சென்றாள் அகிலா. அன்றிலிருந்து இப்படி ஏதோ சாக்கு சொல்லி தனது மாமியாரை நைஸ் செய்து கைக்குள் போட்டுக்கொண்டு வீட்டு வேலைகள் செய்யாமல் பிரியங்கா தப்பித்து கொள்ள ராதா இனி அவர்களிடம் எதுவும் கூறக்கூடாது என்று அமைதியாக தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இப்படியே நாட்கள் உருண்டோட வர வர பிரியங்காவின் போக்கு எதுவும் ராதாவிற்கு சரியெனப்படவில்லை. அதற்கு ஏற்றாற்போல் அன்று பிரியங்கா அறைக்கு சென்ற அருண் அவளது மேக்கப் பாக்ஸை கீழே தள்ளிவிட அவன் குழந்தை என்றும் பார்க்காமல் அறைந்து விட்டாள் பிரியங்கா. அருண் அழுது கொண்டே வந்து தனது அம்மாவிடம் கூற குழந்தை கன்னத்தில் விரல்கள் பதிந்திருப்பதை பார்த்த ராதாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது.
இத்தனை நாட்கள் பொறுத்து போன அவள் இன்று பொங்கி எழுந்துவிட அன்று பிரியங்காவை கூப்பிட்டு கேட்டுவிட்டாள். பிரியங்காவும் அவள் பங்கிற்கு பேச வாக்குவாதம் முத்தி போய் பிரகாசம் ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரே சீரா போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதுல இருக்கிற ஒருத்தருக்காவது மனசுல எதனா கருத்து வேறுபாடு வந்துட்டா அப்புறம் அந்த குடும்பம் நிம்மதி இழந்துடும். அதுக்காக தான் நான் நல்லா யோசிச்சு சொல்றேன். பேசாம 2 பேரும் தனித்தனியா போயிடுங்க, அதுதான் நல்லது என்றார். அப்பா, என்னப்பா என்று குமாரும் கௌதமும் பதற, ஆமாப்பா, நான் இது அவசரத்தில் எடுத்த முடிவு இல்லை, பல நாள் யோசிச்சுதான் எடுத்தேன். நான் சொல்றத போல கேளுங்க, அப்பதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். நான் உங்களை எங்கேயோ தனியெல்லாம் போக சொல்லல. நம்ம வீட்டுல 2 போர்ஷன் இருக்கு. யாராவது ஒருத்தர் மாடியில இருந்துக்கோங்க, ஒருத்தர் கீழே இருந்துக்கோங்க. அப்படின்னா நீங்க மாமா என்றாள் ராதா. நாங்க என்றவர் கூறுவதற்குள், நாங்க சின்னவன் கூடவே இருந்துக்கிறோம். எனக்கு பிரியங்கா தான் செட் ஆவா, அவ தான் என்ன பாசமா பாத்துக்கிறா என்றாள் அகிலா. ராதா சற்று வேதனை அடைய குமார் அவள் கைகளை பிடித்து கொண்டு அமைதியாக இருக்கும்படி கூறினான். அப்பா, எனக்கு இது ஒன்றும் பிடிக்கல, எதனா செய்யுங்க என்று வேதனையோடு வெளியே சென்றான் கௌதம். பிரியங்காவிற்கு அப்பாடா என்று ஆனது. நல்ல வேலை, நாம நினைச்சது போல எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கும்பல் கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சிட்டோம். இனிமே எல்லாருக்கும் சமைக்கணும், துணியை துவைக்கணும், சாமான தேய்க்கணும்னு பயப்பட வேண்டாம். இஷ்டம் இருந்தா சமைக்கலாம், இல்லைன்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் இந்த அத்தை குரங்கு வேற நம்ம கூட ஒட்டிக்கிச்சு. சரி, அதையும் பார்த்துப்போம். தினமும் ஹோட்டல்லையே சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் இல்ல. இந்த கிழவியை விட்டு சமைக்க சொல்ல வேண்டியதுதான். அப்படியே போக போக மொத்த வழியும் அந்த தலையில கட்டிட்டு நம்ம ஜாலியா வெளியில சுத்தலாம் என்று மனதிற்குள் பிளான் போட்டுக்கொண்டு, சரி அத்தை, நாம அப்ப எந்த போர்ஷன் எடுத்துக்கலாம், மாடிலியா இல்ல கீழியா என்று கேட்டாள். எனக்கு கால் வலி இருக்கு பிரியக்கா, படியெல்லாம் தினமும் ஏறி இறங்க முடியாது, அதனால கீழ் போர்ஷன் எடுத்துக்கலாம் என்றாள் அகிலா. அப்ப சரி, அவங்கள சீக்கிரமா எல்லா சாமானையும் எடுக்க சொல்லுங்க என்று மாடிக்கு சென்றாள். ராதா அமைதியாக சென்று தனது அறையில் அமர்ந்து கொள்ள, என்னம்மா ஏன் டல்லா கிட்ட என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் குமார். பாருங்க, இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுக்காகவும் அத்தை மாமாக்காகவும் எவ்வளவுலாம் செஞ்சிருப்பேன். ஆனா இப்ப அத்தை அந்த பிரியங்கா பொண்ணு கூட தான் இருப்பேன், அவதான் என் மேல பாசமா இருக்கான்னு சொல்றாங்க. அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன் என்று கண்ணீர் வடித்தாள். விடுமா, அவங்க இப்ப பல பழக்கிற கண்ணாடி கல்ல பார்த்து ஏமாந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நிஜமான வரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுவாங்க பாரு என்று வெளியே சென்றான். அன்றே அவர்கள் மாடி போர்ஷனுக்கு சென்று விட பிரியங்கா தனது சாமான்களை எல்லாம் கீழெடுத்து வந்து அழகாக அடுக்கினாள். அவளுக்கு அகிலாவும் உதவிகள் செய்தாள். வீட்டில் நடப்பதை எல்லாம் பார்த்து பிரகாசம் அமைதியாக இருந்தார். அன்றிலிருந்து ராதாவிற்கு வேலை பளு குறைந்து விட தங்கள் மூவருக்கு மட்டும் சமைத்து முடித்துவிட்டு தங்களது போர்ஷனை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொண்டு ஓய்வாக இருந்தாள். மாலை குமார் வீட்டிற்கு வரும் நேரம் அவள் பளிச்சென இருப்பதும் அருணுடன் விளையாடி கொண்டு நிம்மதியாக இருப்பதையும் பார்த்து குமாருக்கும் நிம்மதியாக இருந்தது. ஆனால் கீழே நிலைமை தலைகீழாக. அங்கு பிரியங்கா எந்த வேலையும் செய்யாமல் கௌதம் ஆபீஸுக்கு சென்றதும் அவளும் வெளியே ஊர் சுற்ற கிளம்பி விடுவாள். அகிலாவும் அவள் செய்வாள் என்று எதிர்பார்த்து பார்த்து அவளை வீட்டில் சமைப்பதும் மா போடுவதும் துணிகளை காய போடுவதும் சாமான்களை தேய்ப்பதும் என இருக்க அவளது உடல் வர வர மிகவும் பலகீனமானது. என்றாவது ஒரு நாள் அவள் வீட்டில் இருக்கும் போது அகிலா சமைக்க சொன்னால் வேண்டுமென்றே காரத்தை அதிகம் போட்டு அனைவரும் அவதிப்படுமாறு செய்து விடுவாள். இதனால் அகிலாவை சமையல் வேலைகளை பார்த்து கொள்ள இதுதான் சாக்கு என்று பிரியங்காவும் தான் செய்த பிளான் சக்சஸ் ஆனதை நினைத்து சந்தோஷம் அடைவாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு பிரகாசம் அமைதியாக இருந்தார். ஆனால் மாடியில் இருந்து தனது மாமியார் தனியாக அவதிப்படுவதை பார்த்த ராதாவிற்கு மனது பதறியது. அவள் பிரகாசத்திடம் புலம்பிக் கொண்டிருப்பாள். விடுமா, உங்க அத்தைக்காரிக்கு இப்பயாவது புத்தி வருதான்னு பார்க்கலாம். அவளுக்கு அந்த பிரியங்காவை பத்தி தெரியணும்னா நாம இப்படிதான் அவளை விட்டு பிடிக்கணும். அதுக்காக மாமா, பாவம் அத்தையே ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்காங்க. நீ கூட தான் என்னால முடியல, அவளை உதவி பண்ண சொல்லுங்கன்னு எத்தனை நாள் கெஞ்சி கேட்டுக்கிட்ட. ஆனா அவ சொன்னாளா? அந்த பொண்ணு வீட்டுல வேலை பார்க்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவகிட்ட நடிச்சா. அதை பார்த்து ஏமாந்து உன்னையே அவ உதாசீனப்படுத்தல. இப்ப படட்டும், அப்பதான் உன் அருமை அவளுக்கும் புரியும்.
ராதா அமைதியாக மாடிக்கு சென்றாள். தனது தாய் மட்டும் முடியாமல் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதை பார்த்த கௌதம் அன்று பிரியங்காவிடம் இதை பற்றி கேட்க இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு அவள் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றாள். இந்த அதிர்ச்சியில் அகிலா மயக்கம் போட்டு கீழே விழ அனைவரும் பதறிக்கொண்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். அவளுக்கு பிரஷர் அதிகமானதால் மயக்கம் வந்ததாகவும் இப்படியே போனால் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்பிருப்பதாக கூறிய டாக்டர் அவளை ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்குமாறு கூற இந்த ஒரு வாரமும் ராதாவை அவளை அருகே இருந்து கவனித்துக் கொண்டாள். தனது தாய் வீட்டிற்கு சென்ற பிரியங்கா நடந்தது எல்லாம் தனது பெற்றோரிடம் திரித்து சொல்லி தன்னை அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று கூற அவளது தந்தை ஆவேசத்துடன் பிரகாசத்தை தேடிக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். அங்கு நடந்தது எல்லாம் பிரகாசமும் கௌதமும் கூற அதை கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்த அவர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அகிலாவை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டு கோபத்தோடு வீட்டிற்கு சென்றார். தனது தந்தை கோபத்தோடு வருவதை பார்த்து பதறி போய் எழுந்த பிரியங்காவை ஓங்கி அறைந்தார் ராஜேஷ். அப்பா, என்னப்பா என்னையும் அடிக்கிறீங்க? அவங்க உங்களை அந்த அளவு மனசை மாத்தி அனுப்பியிருக்காங்களா என்று கோபத்தோடு கேட்டாள் பிரியங்கா. அதுதானே, என்னங்க இது? சம்மந்தி கிட்ட போய் நியாயம் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க என்றாள் அவளது தாய் சுமதி. நீ பெத்து வச்சிருக்கியே பிசாசு, இது அங்க போனா அந்த குடும்பத்தோட ஒத்துமையா இருந்து நமக்கு நல்ல பேரு வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தா என்னை இன்னைக்கு தலைகுடியும் வச்சிருக்கு என்று நடந்ததை கூறினார். சுமதி அதிர்ந்து போக, என்ன பிரியங்கா, அவங்க உன்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்ன, ஆனா நீ இல்ல அவங்கள ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டு வந்திருக்க என்று கோபத்தோடு கேட்டாள். ஆமா, அவங்க என்ன சமைக்க சொல்றாங்க, வீட்டுல வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. நான் என்ன செய்யறது? அதுக்குதான் தினமும் வேலையில இருந்து தப்பிச்சுக்க ஏதோ ஒண்ணு பண்ண. அதுக்கு எங்க மாமனார் 2 பேரும் தனியா போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எங்க மாமியார நாங்க தான் பாத்துக்கிட்டோம். என்ன, வீட்டுல எங்க மாமியார் கொஞ்சம் வேலை பார்த்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு போய் எங்க வீட்டுக்காரு என்ன அந்த பேச்சு பேசினாரு. எனக்கும் கோவம் வந்துருச்சு, அதுதான் வந்துட்டேன். இப்ப என்ன, பொம்பளைங்கன்னா வீட்டுல வேலை பார்த்துதான் ஆகணுமா என்று கத்தினாள். சுமதி பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தாள். அம்மா என்று அவள் அதிர்ந்து போக, ஆமாண்டி, உன்னை இப்படி நான் சின்ன வயசுலயே கன்னத்துல கொடுத்து வளர்க்காம விட்டதாலதான் அது இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. என்ன சொன்ன? வீட்டுல பொம்பளைங்கன்னா வேலை பார்த்துதான் ஆகணுமான்னு கேக்குறியா? ஆமாண்டி, பார்த்துதான் ஆகணும். நானும் பொம்பளை தானே, நான் நம்ம வீட்டுல செய்யல? இப்படி மாடு போல நீ வளர்ந்திருந்தாலும் இன்னமும் நான் உன்னை உட்கார வச்சு செய்யல? பொறுப்பான பொம்பளைங்கன்னா அப்படிதான் செய்வாங்க. வேற என்ன அங்க நீ வெட்டி முறிக்கிற? வேலைக்கு போறியா சொல்லு, இல்ல உன்னையும் மொத்த வேலையும் பார்க்க சொல்லிட்டு அவங்களாம் சுகமா உட்கார்ந்து இருக்காங்களா? சொல்லுடி. உனக்கு துணையா அந்த ராதா கூட மாட செய்யறன்னு தானே சொல்லியிருக்கா. அவ செய்வா, அதுக்காக? ஏய், அவளும் அந்த வீட்டுக்கு உன்னை போல வாழ வந்தவதான், வேலைக்காரி இல்ல. இத்தனை நாள் அவ செய்யல, இப்ப நீ வந்தா கூட உன்னையும் உட்கார வச்சு ஆக்கி போட அவளுக்கு என்ன தலையெழுத்தா? நீ பெரிய குபேரனோட பொண்ணா இருந்தாலும் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வாழ போனா அங்க எல்லா மருமக போலதான் நீயும். உன்னோட பகட்டெல்லாம் அங்க காட்டக்கூடாது, எல்லார் கூடவும் ஒத்து போய் தான் ஆகணும். அந்த வீட்டுல ஆம்பளை சரியில்லை, வேலைக்கு போறதில்ல, உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறது இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அந்த வீட்டுல ஆம்பளைங்க வெளியில போய் உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க. உன் புருஷன் மட்டுமே ஒரு ஆளாவா சம்பாதிக்கிறாரு சொல்லு? உன் மூத்தாரும் தானே சம்பாதிக்கிறாரு. ஆனா அவரு சம்பளம் கம்மி, அது உனக்கு தேவையில்லை, அது அவங்க அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. ஆனா உனக்கு தேவையானதெல்லாம் வருது இல்ல, உன் கடமையை நீ செஞ்சுட்டு போ. நாளைக்கே அந்த தம்பிக்கு சம்பளம் ஏறலாம், உன் புருஷனுக்கு சம்பளம் குறையலாம். ஆனாலும் அவங்க எந்த வேற்றுமையும் பார்க்க மாட்டாங்க. வீட்டுல பொம்பளைங்க ஒத்துமையா இருந்தா வீட்டுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு இப்படி அமைதியா இருந்த வீட்டுல நீ போய் கலகம் பண்ணி அவங்க ஒத்துமையை குலைச்சிட்டு இங்க வந்து சுகமா இருக்கலான்னு கனவு காணாத. நிஜமாவே புருஷனோட சித்திரவதை தாங்கலன்னா தான் அம்மா வீட்டுல ஆதரவு கொடுக்கணும். ஆனா உன்னை போல கொழுப்பெடுத்து போறவங்களுக்கெல்லாம் நான் இங்க ஆதரவு தர முடியாது. இப்பவே மரியாதையா பெட்டி எடுத்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு என்றாள் சுமதி. அம்மா என்று ஆடி போனாள் பிரியங்கா. அண்ட் அகிலா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வர அவளை சோஃபாவில் அமர வைத்து விட்டு அருகில் அமர்ந்தார் பிரகாசம். கௌதமும் குமாரும் காரில் இருந்து அவளது துணிப்பையை எல்லாம் கொண்டு வந்து உள்ளே வைத்தனர். இதற்குள் ராதா சூடாக காஃபி கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்க
அவளை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தாள் அகிலா. அத்தை, என்ன அத்தை, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இன்னும் உடம்பு சரியாகலையா என்று பதட்டத்தோடு கேட்டாள் ராதா. இல்லடா, இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. இத்தனை வருஷமா நீ என்னை உட்கார வச்சு எப்படிலாம் பார்த்துக்கிட்ட. ஆனா ஒரே நிமிஷத்துல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டேனே, உன் மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கோம். ஆனாலும் நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம என்னை ஒரு தாயை போல பார்த்துக்கிட்டியே. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா என்று கலங்கினாள். அத்தை, என்ன அத்தை, நமக்குள்ள எதுக்கு நன்றிலாம்? இதுவே எங்க அம்மாவா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? பாத்தி அகிலா, இதுதான் உண்மையான பாசம். உன் சின்ன மருமக காட்டினாலே அது இல்ல பாசம் என்றார் பிரகாசம். கௌதம் சங்கடத்தோடு தலையை குனிய, அப்பா இப்ப எதுக்கு பாதலாம் என்றான் குமார். இல்லண்ணா, அப்பா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. அவ போலியாதான் நடிச்சு அம்மாவ பாவம் எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாருங்க. அவளை நான் விவாகரத்து பண்ணிடுறதா இருக்கிறேன். அவ நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. அவ எனக்கு வேண்டாம் என்றான் கௌதம். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் திருந்திட்டேன் என்று அலறிக்கொண்டு உள்ளே ஓடி வந்த பிரியங்கா தடால் என்று அகிலாவின் காலில் விழுந்து கதறினாள். அனைவரும் அதிர்ந்து போக, பிரியங்கா என்னம்மா இது, எழுந்துடு என்றார் பிரகாசம். ராதா ஓடி வந்து அவளை தூக்கினாள். அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அருமெல்லாம் தெரியாம நான் எல்லாரையும் காயப்படுத்திட்டேன். என்னோட சோம்பேறித்தனத்துக்காகவும் திமிருக்காகவும் நான் இந்த குடும்பம் காரணமா இருந்துட்டேன். அத்தியும் என்னாலதான் உடம்பு முடியாம படுத்துட்டாங்க. ஆனா அப்பவும் நான் திருந்தல. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவே என்ன குடும்பத்தை பிரிச்ச சதிகாரின்னு சொல்லும் போதுதான் எனக்கு நான் பண்ண தப்பே தெரியுது. என்னை பெத்து செல்லமா வளர்த்து ஒரு வார்த்தை யாரும் என்ன சொல்ல விடாம பாத்துக்கிட்டேன் எங்க அம்மாவே என்னை இன்னைக்கு வீட்டை விட்டு போ, உங்க வீட்டுக்கு போ, இது என்னோட வீடுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு எது என்னோட குடும்பம், எது என்னோட வாழ்க்கைன்னு புரியுது. இனிமே நான் எல்லாரு கூடவும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துமையா இருக்கிறேன். நம்ம தனித்தனியா இருக்க வேண்டாம், ஒத்துமையா இருப்போம். அக்கா, நான் அவங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கிறேன். மாமா, அத்தை, என்னையும் உங்க மருமகளை ஏத்துக்கோங்க என்று கதறினாள். என்னம்மா பிரியங்கா இருந்தாலும் நீ எங்க மருமக தான். நீ எவ்வளவுலாம் இந்த வீட்டுல அட்டகாசம் பண்ணாலும் நான் உன்னை நினைச்சு வருத்தம் தான் பட்டிருக்கேன். மருமக இல்லைன்னு வெறுத்தது இல்லம்மா. சரி, போனதெல்லாம் போகட்டும். இனிமே நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் என்றார் பிரகாசம். அப்ப என்னம்மா, உன் சின்ன மருமகளையே இன்னைக்கு சமைக்க சொல்லிடலாமா என்றான் கௌதம் சிரித்து கொண்டு. ஆ, அப்படியா? இப்பதான் நான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். ஏ குமார், அதே பெட்டு திரும்பவும் காலியா இருக்குமாடா என்று கேட்டாள் அகிலா. இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, பாருங்க நான் உங்களுக்கு இனிமே எப்படி விதவிதமா சமைச்சு போடுறேன்னு என்று அவள் அருகில் வந்தாள் பிரியங்கா. எனக்கு தெரியும்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏ ரெண்டு மருமகளும் எனக்கு கிடைச்ச வைரங்க என்று இருவரையும் அணைத்து கொண்டாள் அகிலா. இதை பார்த்து பிரகாசம் பூரித்து போனார். இத்துடன் இரு மருமகள்கள் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.